சிவராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு அதிசார குரு பயிற்சியாக மாறுகிறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் 12ஆம் இடத்துல வலுவான ஒரு அமைப்பில் இருப்பார். வலுவான அமைப்புனா உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். 8-12ஆம் இடங்களோடு அவர் தொடர்பு கொள்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு. எதிர்பாராத நன்மைகள் இருக்கும். இந்த 50 நாட்களுக்கு மட்டும் எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும், எதிர்பாராத துவக்கங்கள் இருக்கும், இனிய இன்ப அதிர்ச்சிகள் இருக்கும், நல்ல திருப்பு முனையான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதுக்கான சந்திப்புகளும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. குரு பகவான் இப்போது என்ன பண்ணுவார்? 4, 6, 8 என்கின்ற 3 இடங்களை பார்க்கக்கூடிய தன்மை உண்மையிலேயே பெரிய கொடுப்பனை தாங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தாலே அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. செலவு இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கணும் இல்லையா? நல்ல வருமானத்தை கொடுத்து விட்டு அதை நற்செலவாக பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குருவின் அமைப்பால் உண்டுங்க. ஒருவர் பக்கத்து ஊருக்கு அடிக்கடி போவார், ஒருத்தர் பக்கத்து மாநிலத்திற்கு அடிக்கடி போவார், ஒருத்தர் பக்கத்து நாட்டிற்கே போகக்கூடிய சூழல்கள், இவைகளின் மூலமாக பணங்கள் வரக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2025 பயிற்சி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.